கூடுதல் கோரிக்கை என்னென்னா எடப்பாடியார் வச்ச மாதிரியே அந்த மீதி பேலன்ஸ் அந்த 28 மாதமும் சேர்த்து கொடுத்தா அதுவும் சந்தோஷமாக இருக்கும். நான் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்காது. நீங்கள் வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன்னு திமுக சொன்னிச்சு, கொடுக்கல. நடைமுறையில் இருக்கிற திட்டத்தை யாராவது தடுத்து நிறுத்தின வரலாறு இருக்கா? நீங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறைகள் வந்த உடனே நடைமுறை திட்டத்தை கை வைக்க முடியாது, புதிய திட்டங்கள்லாம் அறிவிக்கக்கூடாது. அப்போ எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க? முதல்வரே அவதூறு பரப்புற பாருங்க. யார் மேலே? மத்திய அரசு மேலே. நம்ம வந்து இன்னும் கூட சேர்த்து கொடுக்குங்கிற இடத்துல தான் இருக்கும். ஏன்னா மக்கள், எளிய மக்களுக்கு தேவைப்படுதுங்க. மக்களுக்கு இன்னும் கூட செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, குப்பை கொட்டுவதற்கு வரி, என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு வரி, வீட்டு வரி, இப்படி சொத்து வரி, இப்படி ஒவ்வொன்றும் உயர்ந்து போச்சு. சபரீசன் வந்து கனிமொழி மீதான அதிகாரத்தையே அவர் வந்து தடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் தலையிடுறாங்க. டெல்லியில் வந்து நான் டிஆர் பாலும் கனிமொழியும் பேசிகிட்டு இருந்த திமுகவின் முகமாக டெல்லியில் பார்க்கப்பட்டவங்க இல்லை. இப்போ நடுவில் சபரீசன் தான் போய் டெல்லி சார்ந்த விஷயங்களை பேசுகிறாரு. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் அதிமுகவுடைய திட்டம். 2021 தேர்தல் அறிக்கையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் போட்டிருந்தாங்க குடும்ப விலக்கு திட்டம். இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி யாருங்கிற லிஸ்ட்டை மாப்பிள்ளை சார் தான் செலக்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய நிறுவனமான பெண் நிறுவனம் தான் நேரடியாக செய்யுது. அந்த பெண் நிறுவனத்துடைய சேர்ந்தவர்கள் அந்த யோகேஷ் கண்ணான்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் ஒரு எம்எல்ஏ செல்வராஜுங்கிறவர், அவருடைய மருமகன் தான் அந்த யோகேஷ் கண்ணா. சபாநாயகர் அப்பாவுக்கும் நெல்லை மாவட்ட செயலாளர் கிரகம்பில்லுக்கும் இடையில் ஒரு பெரிய பனிப்போர் இருக்குது. 2 பேரும் 2 கோஷ்டியாக பிரிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு நடந்துக்குது. அந்த இடத்த கூட்டு 2 பேரும் பேசி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருமே தேர்தலில் சீட்டு கிடைக்காது, இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்கள பேசி அவங்க சமாதானப்படுத்தி கட்சி வேலையை பார்க்க வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வேலையை ஒழுங்காக பாருங்கன்னு இருக்காங்க. யாரே கனிமொழி செஞ்சுருக்காங்க. இப்போ போய் அதே கிரகாம்பல இவர் சபரீசன் பார்த்தா கனிமொழிக்கு என்ன மரியாதை? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் திருமிகு ராஜா ஸ்டாலின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மகளிருக்கு வந்து உரிமை தொகை கிட்டத்தட்ட 5000 வழங்கப்படுறதாக சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து இது தேர்தலுக்காக நடத்தப்படுற ஒரு ஸ்டண்ட்டு, அவங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடைசி நேரத்தில் பண்றாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இது தேர்தலுக்காக இல்லை, இது வந்து மத்திய அரசு வந்து தடுத்து நிறுத்துது, அதை நாங்கள் கொடுக்குறோம், மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அதையும் தாண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கொடுத்த பணத்தை முதல்ல வரவேற்போம். ஏன்னா மக்களுக்கு எந்த வகையிலையாவது காசு கொடுத்தா நல்லது தான். ஆனால் அந்த திட்டத்தை வரவேற்போம். ஆனால் கூடுதல் கோரிக்கை என்னென்னா எடப்பாடியார் வச்ச மாதிரியே அந்த மீதி பேலன்ஸ் அந்த 28 மாதமும் சேர்த்து கொடுத்தா அதுவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்காது. நீங்கள் வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே கொடுக்குறேன்னு திமுக சொன்னிச்சு, கொடுக்கல. ஏறத்தாழ அது 23 செப்டம்பர் மாதம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆக அதையும் சேர்த்து அந்த 28 மாதம் பேலன்ஸையும் போட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு 28,000 கிடச்சதுனா நல்லாயிருக்கும். அதையும் கொடுங்கங்கிறது. அடுத்தது இதை யார் தடுத்து நிறுத்துகிறான் அப்படின்னு பார்க்கணும். மத்திய அரசாங்கம் தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆபத்தமான ஒரு பேச்சு. ஏன் ஆபத்தமான பேச்சுன்னா, நடைமுறையில் இருக்கிற திட்டத்தை யாராவது தடுத்து நிறுத்தின வரலாறு இருக்கா? நீங்கள் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடைமுறைகள் வந்த உடனே நடைமுறை திட்டத்தை கை வைக்க முடியாது, புதிய திட்டங்கள்லாம் அறிவிக்கக்கூடாது. அப்போ எப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க? முதல்வரே அவதூறு பரப்புறாரு பாருங்க. யார் மேலே? மத்திய அரசு மேலே. நீங்கள் பாரதிய ஜனதா நானும் விமர்சனம் பண்ணிட்டு போங்க. பிரதமர் இருக்கிறது தனிநபர் கிடையாது, அவர் ஒரு அரசுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவர், மத்திய அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கிற. பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிர்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அவங்களே மகளிர் திட்ட உதவி கொடுத்துருக்குறாங்க பல்வேறு மாநிலம். இல்லை அதாவது இந்த உரிமை தொகை கொடுக்கறத வந்து அவங்க எதிர்த்து பேசவே இல்லை நம்ம எடுத்துக்கலாமான்னு? அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு சில யாரோ தனிநபர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் இண்டிபெண்டாக ஒரு நயனா நாகேந்திரன் மாதிரி ஒரு லீடரு, கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் அப்படி யாராவது பேசுகிறாங்க. அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க அந்த மாதிரி தனிநபர் கருத்துக்கள் சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி அங்கீகரிக்கப்படாதவர்கள் வேறங்க. அதாவது இப்போ கூட்டணி விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணி பிரச்சனைக்கு என்ன சொல்கிறாங்க? ஏங்க இவர் சொல்கிறாரா? யார்? இப்போ
கிரீஷ் ஜோடங்கர் சொல்கிறாரு. ஆனால் அதுவே வந்து அவர் தனிநபருங்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி தனிநபருங்கிறாங்க. ஏங்க மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரா? ராகுல் காந்தி சொன்னாங்களா? சோனியா காந்தி சொன்னாங்களா? இல்லை அப்புறம் ஏன் அப்படிங்கிறாங்க. இல்ல நம்ம காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஒரு ஜனநாயகமான கட்சி அப்படின்னு அவங்க ஒரு பதில சொல்லிடுறாங்க. ஆனா பாஜக அப்படி இல்லை, அது ஒரு ஸ்ட்ரக்சரிஸ்ட் கட்சியா தானே இருக்குது. இல்லை, நான் மகளிர் உரிமை தொகையை பெருவாரியாக பேசுனது யார்? நீ பெருவாரியாக வேணாம் ஒதுக்கிடலாம் அப்படின்னு பேசுனது யாருன்னு சொல்லுங்கள். யாருன்னா ஒரு தனிப்பட்ட நபர்களா? அவர்களுக்கு ஒரு சிலர் ஓய்வூதியம் வேணாம்பாங்க. ஆனால் ஒரு அந்த ஓய்வூதியம் என்பது அத்தனை நாள் வேலை செஞ்சு அவர் ரிட்டையர்மெண்ட் வயசில் ஒன்றும் பெரிய பணம் இருக்காது, போகாது. அப்போ அது வேணுங்கிறது உரிமை. அது தனியார் நிறுவனத்துக்கு ஓய்வூதியம் வேணும்னு கேட்குறதா சரியான முறை. அதை விட்டுட்டு ஓய்வூதியம் வேணாம் அப்படின்னு சொன்னால் அவன் யாராக இருப்பான்? ஒரு பண்ணையார் மனநிலையில் இருக்கிறவர் தான் இருப்பான். ஓய்வூதியம் வேணாம், உங்கள் கையில் காசு இருக்குங்க, உங்களுக்கு கடனே இருக்காதுங்க, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் காசு தேவைப்படுறவன் என்ன பண்ணுவான்? எடுத்தோடனே ஏன் அந்த 5000 வரவேற்றோம்? இந்த 5000 இன்றைக்கி இந்த மக்களுக்கு எவ்வளோ பயனடைகிறது தெரியுமா? 500 1000 வட்டிக்கு வாங்கிட்டு இருக்கிற இடத்துல 1000 வட்டிக்கு வாங்கினாங்க தெரியுமா? நீங்கள் 5000 10,000 போங்க. தினத்தண்டல் என்ன அர்த்தம்? எத்தனை பூ வியாபாரி தினத்தண்டல் வாங்குறாங்க, ஸ்பீடு வட்டி வாங்குறாங்க. என்ன வேணால் ரெகுலேட் பண்ணுங்கள். ஆனால் அதை மீறி கடனை வாங்கி தொழில் பண்ணுறானா இல்லையா? பூக்கடை வியாபாரி, காய்கறி கடை வியாபாரி அப்படி தினம் வாங்கி பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இந்த 5000 உதவியாக இருக்குமா இருக்காதா? ஆக இதை வரவேற்பதான் சரி. பாஜக எதிர்க்குங்கிற சொல்கிறது தனிநபர்கள் தான், கட்சியா? ஏன்னா அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி நீங்கள் நிறுத்த முடியும் அவங்களால? இப்போ இந்த தேர்தலில் கூட 10,000 ரூபா கொடுத்தாங்க இல்லைங்களா? தேர்தலில் 10,000 லோன் கொடுத்தாங்க. லோனுக்காக முன்பணமாக போட்டாங்க. என்ன அதை கூட தேர்தல் ஆணையம் தடுக்கலை. ஏன்னா ஏன்னா அது உதாரணம், தேர்தல் ஆணையம் தடுத்துன்னு ஒரு உதாரணம் சொல்கிறாரு இல்லையா? அது புதிய திட்டம். அதுக்கே அதையே தடுக்காத தேர்தல் ஆணையம் திமுகவுடைய இந்த மகளிர் உரிமை தொகையை எப்படி தடுத்துருவாங்க? ஏன் தெரியுமா? அவர் அதை சொல்கிறார், அந்த வார்த்தை அதுக்குள்ளே இருக்க அரசியல் என்ன தெரியுமா? 2000 ரூபாய் கூடுதலாக கொடுக்குறாருல, நீங்கள் முன்கூட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் பணத்தை என்ன பண்ணலாரு? மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வர வேண்டிய பணத்தை பிப்ரவரியிலே கொடுத்துறாரு. 13ஆம் தேதி வழக்கமாக 15 வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 2 நாள் முன்னாடியே வந்துச்சு, 2 மாதம் முன்னாடியே வந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ கூடுதலாக ஒரு 2000 ரூபா கொடுக்கணும். அது ரவுண்டு ஃபிகராக, ஒரு நல்ல ஃபிகராக கொடுக்கணும். அதான் அதோடைய அர்த்தம். அப்போ கூடுதலாக ஒரு 2000 கொடுக்கணும். அது ஒரு கோடை காலத்துக்காக சிறப்பாக கொடுத்த 2 ஆண்டுகள் 23 ஆரம்பித்த திட்டம். இப்போ 23 24 ஏன் தரல? ஆக இருக்கு இல்லையா? ஆக சரி, தேர்தலில் கணக்கு வச்சு தான் கொடுக்குறாரு, ஓகே, ஏற்றுக்குவோம். அந்த கொடுத்ததை நியாயப்படுத்துவதற்காக நான் திடீர்னு பாஜக அரசு நிறுத்திடும், அதை நிறுத்திடுங்கிறதுக்காக எப்படி நிறுத்திடும்? அதுக்கு ரூட்டெல்லாம் சொல்லலாம், கிளாரிட்டிலாம் கொடுக்கல. தேர்தல் ஆணையம் மூலம் நிறுத்திடும் அப்படின்னு. தேர்தல் ஆணையம் தான் இங்கே நிதிஷ்கே நிறுத்தலையே, அந்த 10,000 நிறுத்தலையே. அப்போ இதை மட்டும் எப்படி நிறுத்த முடியும்? நீ உச்சநீதிமன்றம் போனால் யாருக்கு அசிங்கம்? ஒரு நாளைக்கு நிறுத்தி டிஎம்கே கவர்மெண்ட் உச்சநீதிமன்றம் போனால் யாருக்கு அசிங்கம்? மக்களுக்கு யாருக்கு செல்வாக்கு கூடும்? கொடுத்துட்டு இருந்த பணத்தை நிறுத்திட்டான் பாருன்னு மக்கள் ட்ரிகர் ஆகிடுவாங்களா இல்லையா? கண்டிப்பாக. அது தேர்தலில் பாதிக்குமா பாதிக்காதா? அது திமுக சாதகமாக இருக்குமா இருக்காதா? ஆக இவர் கூடுதலாக கொடுத்துருக்க 2000 ரூபாயை நியாயப்படுத்துவதற்காக ஒரு பழியை தூக்கி போடுறார். இதுதான் பார்க்குறேன். ஆனால் அதை தாண்டி இன்னும் கூட கொடுங்க, நம்ம இன்னும் கூட சேர்த்து கொடுங்கிற இடத்துல தான் இருக்கும். ஏன்னா எளிய மக்களுக்கு தேவைப்படுதுங்க. என்ன இப்போ இந்த நிறைய ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு சொன்னாலுமே, ஆனால் ஒவ்வொரு கட்சியும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க? விஜயகாந்த்லேருந்து எல்லாருமே காசை வாங்கி வச்சுங்க, அதை ஓட்டு போடும்போது எனக்கு போடுங்க அப்படிம்பாங்கல்ல. அது போலத்தான் மக்களுக்கு இன்னும் கூட செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, குப்பை கொட்டுவதற்கு வரி, என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு வரி, வீட்டு வரி, இப்படி சொத்து வரி, இப்படி ஒவ்வொன்றும் உயர்ந்து போச்சு. இந்த நகைச்சுவை எதிர்கட்சியை சொல்கிற மாதிரி சொத்தை விற்று சொத்து வரி கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. ஆக இதெல்லாம் மக்கள் மேலே சுமத்தப்பட்ட சுமை. அப்போ இந்த சுமையில் கொஞ்சமாவது பாரத்தை தாங்கிக்கிறதுக்கு ஒரு சுமை தாங்கி மாதிரி இந்த திட்டம் இருக்குது. அந்த வகையில் இதை நம்ம வரவேற்கிறோம். இன்னொரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் செட்டாப் பாக்ஸை விற்று அதன் மூலமா ஏமாற்றினாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இலவச மொபைல்கள் தர்றதாகவும் அவர் சொன்னாரு. அதையெல்லாம் செய்யாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை விமர்சிக்கலாமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறாங்களே, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு 10 திட்டங்களில் எப்பயுமே எல்லா அரசாங்கமுமே
வைப்பாங்க. 100 வாக்குறுதிகள் கொடுக்குறாங்கன்னா கட்டாயம் நம்மளுடைய பார்வையில் ஒரு 60லேருந்து 70 தான் அதிகபட்சமாக செயல்படுத்துவாங்க. 40 திட்டங்கள் செயல்படுத்த மாட்டாங்க. அதில் தான் இந்த செட்டாப் பாக்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி அவர் செட்டாப் பாக்ஸு, சினிமா அந்த மாதிரி விஷயத்தை தாண்டி அவர் எங்கே சினிமா நிறுவனம் நடத்தியிருக்காரா? இப்போ இவர் திமுக நடத்துவதை போல், அதாவது உதயநிதியோடைய ரெட் ஜெயின் மூவிஸ் போல் சினிமா நிறுவனம் இவர் வச்சுருக்காரா? திரையரங்கத்தை இவர் சினிமா நிறுவனத்தின் மூலம் கைப்பற்றி வச்சுருக்காரா? இல்லை. ஆக இது ஒரு பக்கம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வேற சொத்து பத்துக்களே இல்லையா? இதை விட மதிப்புமிக்க சொத்து பத்துக்கள் அவர்கிட்ட எதுவுமே இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன், அரசியலில் ஆதிக்கம் செலுத்துவது என்ன, எல்லா துறையும் கபலீகரம் பண்ணுவது அப்படிங்கிற இடம் தான். இப்போ ரெட் ஜெயின் மூவிஸு மீறி இன்னைக்கு சினிமா வர முடியாது, வெளியே தேட்டர் கிடைக்காது. நிறையா இப்போ சல்லியர் படம் வரும்போது கூட அந்த பிரச்சனை மக்கள்கிட்ட பேசப்பட்டுச்சு. என்னது, ஒரு தமிழர்கள் சார்ந்த ஒரு படம், அந்த படத்தை வெளியிடாது, திரையரங்கம் கிடைக்க மாட்டேது, குறைவாக கிடைக்குது மொத்தமாகவே தமிழ் மொழிக்கு 20 ஸ்க்ரீன் தான் தராங்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரெட் ஜெயிண்ட் அதில் தலையிட்டு உதவ முடிஞ்சுன்னா உதவி இருக்கலாம். உதவுறதோடு மட்டும் இல்லை, அவர்கள் இதை கண்டுக்கவே இல்லைங்கிறதான் விஷயம். ஆக இப்படி பல்வேறு, ஏன்னா அதோடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி கூட முதல்வர்கிட்ட பத்திரிகை வாயிலாக கோரிக்கை வச்சார், நேரடியாக சந்திக்கல. அது என்ன உள்காரணம் தெரியாது. அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவராக இருக்கார், அல்ல ஆதரவாளராக இருக்கார். அதன் அடிப்படையில் கூட நம்ம சந்தித்தது அரசியல் இதை வேறு மாதிரி பார்க்கப்படணும் கூட பார்க்காம பத்திரிகை வாயிலாக கோரிக்கை வச்சிருக்கலாம், வச்சார். ஓகே, இது ஒரு பக்கம். இந்த மாதிரி சொத்து விஷயங்களில் நேரடியாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துவது, அது ஊழலை செய்வது, இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் முறைப்படியான ஒரு இடம் தான் இருக்குது. நீங்கள் எடப்பாடியாருடைய மகன் பேர் யாருக்கா தெரியும்னா பெரிய ஆளுக்கு தெரியாது. ஏதோ பத்திரிகையாளர்கள், பழைய பத்திரிகையாளர்கள் தெரியலாம், மனைவி பெயர் வெளியே தெரியாது. அப்போ என்னென்னா ஆதிக்கம் செலுத்தலைங்கிறாங்க குடும்பமே. ஆனால் இங்கே முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எப்படி இருக்கு? நீங்கள் அவரோட மனைவியிலேருந்து சீட்டு வரைக்கும், எம்எல்ஏ சீட்டு வரைக்கும், மருமகன்லாம் சுற்றுப்பயணமே கூட போகிறார். என்ன, சபரீசன் கனிமொழி மீதான அதிகாரத்தையே அவர்கள் தடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரம் தலையிடுறாங்க. டெல்லியில் நான் டிஆர் பாலும் கனிமொழியும் பேசிகிட்டு இருந்த திமுகவின் முகமாக டெல்லியில் பார்க்கப்பட்டவங்க இல்லை, இப்போ நடுவில் சபரீசன் தான் போய் டெல்லி சார்ந்த விஷயங்களை பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்போ எந்த அளவு குடும்ப ஆதிக்கம் இங்கே, அப்படி ஏதாவது ஒரு விமர்சனம் இருக்கா? ஒன்று. அடுத்தது திட்டங்கள். 7.5% இடஒதுக்கீடு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற திட்டம்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டம். அது கவர்னர் கையெழுத்தே போடலைன்னா காலதாமதமாச்சு. இந்த காலதாமதத்தால் ஒரு ஆண்டு விரயமாயிடக்கூடாதுன்னு இபிஎஸ் அவர்கள் அந்த அனுமதியை தானே கொடுத்தார். அது முதலமைச்சருடைய தனிப்பெரும் அதிகாரத்தில் அரசியல் சாசனப்படி இருக்குது, அதன் அடிப்படையில் அவர் கொடுத்தார். இது ஒன்று. அதே போல் மீத்தேன் நைட்ரோ கார்பன் பிரச்சனைலாம் இருக்கும்போது அங்கே நெடுவாசலை பாதுகாப்பதற்கு அந்த டெல்டா மாவட்டத்தையே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார். அதனால தான் இன்றைக்கி மீத்தேன் இதெல்லாம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது விவசாயம் காப்பாற்றப்பட்டுச்சு. அதுபோல் நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 1500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அங்கே மேற்கு மண்டலத்துடைய வேளாண்மை செழிப்பதற்கு அந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பட்டியலிடலாம். இப்போ முக்கியமான வாக்குறுதிகள் இதெல்லாம் ஒன்று. இதெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார், செஞ்சுருக்காரு. ஆக சுத்தமாக எதையுமே செய்யாமல் வந்தவர் அந்த இடத்த கேட்கல. கடைசி வரைக்கும் அம்மா உணவகம் இருந்துச்சு. கொரோனா காலத்தில் அம்மா உணவகங்கள் இலவச உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க, பசியை போக்குச்சு. ஏன்னா அன்றைக்கி நீங்கள் எத்தனை மளிகை கடை மூடி வச்சுருந்தாங்க. அப்போ அன்றைக்கி எப்படி அரிசி காசே இருந்தாலும் வாங்குவதற்கான சிரமம் இருந்துச்சு. ஆனால் அம்மா உணவகத்தில் போய் சாப்பிடலாம். நீங்கள் நடந்து போய் போலீஸ் சொல்லிகிட்டே போயிருக்கோம், என்னதை சாப்பிட போகிறோம் அம்மா உணவகத்துக்கு அப்படின்ட்டு. நண்பர்கள் நிறைய பேர் போய் சாப்பிட்ருக்கோம் அந்த பீரியடில் சொல்கிறேன். அப்போ அந்தளவுக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக அது இருந்துச்சு. அப்போ எல்லா இடத்துலையுமே வருமானம் நோக்கமாகவோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற நோக்கமாகவோ இபிஎஸ்ஸோட பார்க்கப்படலை கம்பேரிட்டிவ்லி. ஓகே, அதை தான் இங்கே நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்தை தான் திமுகவுக்கும் அதிமுக இதாக மாற்றாக பார்த்து இன்றைக்கி மக்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அல்லது வரணும்னு நினைக்கிறாங்கங்கிறது தெரியுதுன்னா நிறையா கருத்து கணிப்புகள், பத்திரிகைகள் கருத்து கணிப்புகள் அதிமுக பாசிட்டிவாக இருக்கிற ஒரு பக்கம். பொதுவாக ஒரு பேருந்து பயணம் போனார்ல, ஒரு 184 சட்டமன்ற தொகுதிகள், அது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. கட்சிக்காரர்களையும் தாண்டி பொதுமக்களுடைய பங்களிப்பு அதில் இருந்துச்சு. அப்போ இபிஎஸ்ஸருடைய வருகை
முதல்வராக அவர் வரணுங்கிற ஒரு தேவை இருக்குன்னு உணர்த்துது. ஆக இதுக்கு ஒரு இதுக்கு எதிர்வினையாக தான் இன்றைக்கி இந்த நிதிங்கிறது 5000 விடுவிப்பு அப்படிங்கிறது மகளிர் உரிமை தொகை என்பது இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் அதிமுகவுடைய திட்டம். 2021 தேர்தல் அறிக்கையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் போட்டிருந்தாங்க குடும்ப விளக்கு திட்டம் அப்படின்னு போட்டு அதில் 1500 ரூபாய் எனக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதில் ஆண்களுக்கும் உண்டுன்னு போட்டிருந்தாங்க. ஆண்களுக்குன்னா பெண்கள் இல்லாத குடும்பத்தில் தாய் இறந்து போயிருப்பாங்க, மகளும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா பையன் இப்போ ஆண்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ஆண்கள் இருக்கிற குடும்பத்துக்கும் இந்த குடும்ப ஒழுங்கு திட்டத்தின் அடிப்படையில் பணம் தருவோன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு 2021 அதிமுக தேர்தலுக்கு. அப்போ இதை வந்து இபிஎஸ் அவர்கள் ஆனால் அது ஏன் முன்னே அவர் செய்யலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 21 தான் அதை வச்சாங்களே. அப்படி ஒரு ஸ்கீமே 21 தேர்தல் அறிக்கையில் தான் வச்சாங்க. இல்லைன்னா அவங்க ஒருவேளை வந்திருந்தா செஞ்சுருப்பாங்க. ஆக இப்போ அதை வந்து நாங்கள் 2000 ரூபா உயர்த்தி தரோன்னு சொல்கிறாங்க. அதே இதை உயர்த்தி தரோம், அதே குடும்ப ஒழுங்கு திட்டத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆக இப்படி நிறைய கம்பேரிட்டிவ் நிறையா திட்டங்களை வந்து இந்த அரசு செஞ்சுருக்கு. அதே மாதிரி தான் மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறந்தது. அந்த பீரியடில் மொத்தமாகவே 17 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கினாங்க. அரசு மற்றும் கலைக்கல்லூரி 65 கல்லூரிகள் தொடங்கினாங்க. பாலிடெக்னிக் தொடங்கினாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் தொடங்கியிருக்கிறத இது வந்து காட்டுது. ஆக அதிமுக அந்தளவுக்கு நன்மை செஞ்சுருக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு. ஆனால் மக்கள் விரோத திட்டங்கள், பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்களுக்கெல்லாம் ஆதரவு கையெழுத்து போட்டதெல்லாம் அவங்க தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது சார் உங்க மேலே. அதாவது இப்போ இவங்க கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா மக்கள் விரோத திட்டங்களை திமுக அரசாங்கம் தடுத்து நிறுத்துகிற திட்டங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் நீட்டு, நான் தான் என்னோடய முதல் கையெழுத்து. நீங்கள் அந்த நீட்டு இன்றைக்கு வரைக்கும் டில் டேட் வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அந்த நீட்டை ட்ரைனிங் கிளாஸ் ஆரம்பித்து அதே எடப்பாடியார்கிட்ட இபிஎஸ் அவர்கள் ஆட்சியில் இப்போ அரசு பள்ளியில் படித்தவர்கள் ட்ரைனிங் கிளாஸுக்கு கொடுத்து ஃப்ரீ ஆஃப் கோச்சிங். ஆனால் அது எளிய மாணவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தூரம் போகலை இல்லை சார்? இல்லைங்க, இருக்கிறது எக்ஸ்ட்ரா நாங்கள் பண்ணணும். அது வந்ததே தப்புங்கிறது கிடையாதுல்ல. நீங்கள் 100 பேருக்கு இருக்கிற இடத்த 100 பேருக்கு சென்றடையில் ஒரு 10 பேர் தான் சென்றடைச்சுனா மீதி தொடர்ந்து சென்றடைகிற வேலையை செய்வோம். இல்லை சார், நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது இப்போ நீட்டு பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா, நீட் படித்து பெரிய அளவு வராங்க அப்படின்னா அவங்களாம் கோச்சிங் சென்டருக்கு போய் ஒரு லட்சக்கணக்கில் பணம் கட்டினா தான் அந்த தேர்விலேயே வந்து ஜெயிக்க முடியுது. அதுவும் 4-5 முறை முயற்சி பண்ணி அதுக்கப்புறமா ஏன் ஜெயிச்ச மாணவர்களே சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னன்னா அவங்க வந்து கோச்சிங் சென்டர் இருந்தால் தாங்க இந்த தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். ஆமாம், அது அப்புறம் அரசாங்கம் இபிஎஸ் அவர்கள் தொடங்கினார்ல, கோச்சிங் கிளாஸ் வைக்க ஆரம்பித்தாங்கல்ல. ஆனால் அது எளிய மாணவர்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அதாவதுங்க, அதை தொடங்கி செஞ்சாங்க. நீங்கள் வந்து 100 பேர் படிக்கிறாங்க, 100 பேருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலைங்கிறது தான். அதை அடுத்தடுத்த அரசுகள் விரிவுபடுத்திட்டு போகணும். ஆனால் அதை தொடங்குறாங்களா அந்த ஒரு திட்டத்தை தொடங்கி அதுக்கப்புறம் படித்தவர்களுக்கு அதுக்குள்ளே நீட்டில் மார்க் எடுத்தவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடுக்காகவும் அந்த 7.5% இடஒதுக்கீடும் கொண்டு வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுத்தாங்கல்ல. அப்போ இப்படிலாம் அதை வந்து ஒரு பாதுகாத்து இவங்க நீட்டுக்கு எதிராகவே பேசிகிட்டு இருந்துட்டாங்க. ஆனால் அதிமுக அரசு என்ன பண்ணுச்சு, நீட்டுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சு மாணவர்களுக்கு. கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த கோச்சிங் கிளாஸில் ட்ரைனிங் எடுத்து உள்ளே வந்து அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டுறது பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஃபீஸும் அரசே பொறுப்பேற்று கட்டுச்சுல்ல. அந்த 7.5% இடஒதுக்கீடில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைச்சாலும் கட்டுறதுக்கு வழி இருக்கா, அந்த குறைந்த தொகையாக இருந்தாலும் அந்த தொகையும் அரசு ஏற்று நடத்தும்னு சொல்லி பண்ணாங்க இல்லையா. அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த அரசாக இபிஎஸ் தலைமையிலான அரசு இருந்துச்சு சார். தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி அவர்கள் திமுகவினுடைய தேர்தலுக்காக பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் வந்து கருத்து கேட்புக்காக சிலரை வந்து தனியாக அழைச்சி பார்த்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய குழப்பமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்களே, இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, சபரீசனுக்கும் அவர்களுக்குமான தலையீடு நீண்ட நாளாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வெளிநாடு சுற்றுப்பயணத்தெல்லாம் கூட போகிறாரு. மனைவி துணைவியார் வந்து கூட போகிறது வழக்கம் தான். ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபர் போனாங்கன்னா கூட துணைவியார் கூப்பிட்டு போவாங்க, பிரதமர்கள் கூப்பிட்டு போவாங்க, முதல்வர்களும் கூப்பிட்டு போவாங்க. அப்படி இருந்துச்சு தான். ஆனால் மருமகனை கூப்பிட்ட போன வழக்கம் இல்லை. ஆனால் மாப்பிள்ளை சார் அதெல்லாம் மீறி செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இன்றைக்கி எம்எல்ஏ எம்பி யாருங்கிற லிஸ்ட்டை மாப்பிள்ளை சார் தான் செலக்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய நிறுவனமான பெண் நிறுவனம் தான் நேரடியாக செய்யுது. அந்த பெண் நிறுவனத்துடைய சேர்ந்தவர்கள் அந்த யோகேஷ் கண்ணான்னு சொல்லி திருப்பூர் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறவர் ஒரு எம்எல்ஏ செல்வராஜுங்கிறவர், அவருடைய மருமகன் தான் அந்த யோகேஷ் கண்ணா. அவர் யோகேஷ் கண்ணா அவர்கள் பெண் நிறுவனத்தில் தனக்கு தேவையான அல்லது தன்னை கவனித்து கொள்கிறவர்கள்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இன்னார்கள் வந்து இந்த தொகுதியில் நல்ல செல்வாக்காரங்க, இவங்க மீண்டும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலான்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு.
அந்த கொடுத்ததன் அடிப்படையில் இது உண்மையிலே யாருக்கு செல்வாக்குன்னு இல்லாமல் இந்த மாதிரி தப்பாக கொடுத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சி அதன் பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் ராஜினாமா பண்ணார். இப்போ அந்த பெண் நிறுவனத்தில் இல்லை. இப்படி பெண் நிறுவனத்துடைய தலையீடு என்பது திமுக கட்சியில் இருக்குது. அப்போ இந்த திமுக கட்சியினுடைய தலையீட்டில் பெண் நிறுவனம் இருக்குங்கும்போது இதே தான் செயல்பாட்டில் இருக்குது. பூத் கமிட்டி மீட்டிங்கு நடக்குதுங்க. பூத் கமிட்டியில் வேலை பார்க்குற நபர்களுக்கு கனிமொழி அவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்க. 22 சட்டமன்ற தொகுதியும் பொறுப்பாளராக மண்டல பொறுப்பாளராக இருக்கிறாங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதி மாவட்டத்தை உள்ளடக்க சிறப்பாக நடத்துகிறாங்க. என்ன சிறப்பாக நடத்துகிறாங்கன்னா, அங்கே வந்து சபாநாயகர் அப்பாவுக்கும் நெல்லை மாவட்ட செயலாளர் கிரகம்பெல்லுக்கும் இடையில் ஒரு பெரிய பனிப்போர் இருக்குது. 2 பேரும் 2 கோஷ்டியாக பிரிஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு நடந்துக்குது. அந்த இடத்த கூட்டு 2 பேரையும் பேசி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் 2 பேருமே இந்த தேர்தலில் சீட்டு கிடைக்காது, இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்கள பேசி அவங்களை சமாதானப்படுத்தி கட்சி வேலையை பார்க்க வச்சுருக்காங்க. எலெக்ஷன் வேலையை ஒழுங்காக பாருங்கன்னு இருக்காங்க. யாரே கனிமொழி செஞ்சுருக்காங்க. இப்போ போய் அதே கிரகாம்பல இவர் சபரேஷன் பார்த்தா கனிமொழிக்கு என்ன மரியாதை? கரெக்ட். அதே மாதிரி அங்கே இருக்கிற பூத் கமிட்டி மீட்டிங்கை நீங்கள் நடத்தி, பூத் கமிட்டி ஏஜென்ட்டுகளோட மீட்டிங்கை நீங்கள் நடத்தி அதில் நீங்களும் பேசுகிறேன்னா என்ன நினைப்பாங்க? அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு BLA 2 கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக சேர்ந்தவர்களும் என்ன நினைப்பாங்க? ஆக கனிமொழிக்கு ஆன அதிகாரத்தை அவங்க சொந்த சகோதரியாகவே இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் தன் குடும்பம், அதாவது உதயநிதி மருமகன் அப்படின்னு போகிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கணும். கனிமொழி அவர்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எப்படி ஸ்டாலின் கட்சிக்காக இயக்கத்துக்காக உழைச்சாரோ அதுபோல் உழைச்சவர் தான் கனிமொழி. முக்காலகரி அதே போல் தான். இன்றைக்கி அவரும் ஒதுக்கப்பட்டு இன்றைக்கி ஒதுங்கி இருக்காருன்னு வச்சுங்க. அதே நாளைக்கு கனிமொழிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே ஒரு உதாரணம் இருக்குது. திமுகக்காக என்ன வேணாலும் செஞ்சவர் அவர் இன்றைக்கி ஒதுங்கி போய் தான் நிற்கிறாரு. பாஜக கூட போய் சேர்ந்துருவாருங்கிற பேச்செல்லாம் வந்துச்சுல்ல முக்காலகரிக்கு. ஆக கனிமொழி அந்த மாதிரி நிலைமை கொண்டதுன்னு என்ன பண்ணுவீங்க? ஆக இது வந்து உண்மையிலேயே இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி இப்படி ஆட்கள் தலையிடுறங்கிற தலையீடு இருக்குல்ல, இது உண்மையிலேயே களத்தில் வேலை பார்க்குகிற. ஏன்னா கனிமொழிக்கு அந்த நிலைமை. அப்போ உள்ளூர் எம்எல்ஏக்கு என்ன நிலைமை? தகுதி வாய்ந்த முன் எம்எல்ஏக்கோ, தகுதி வாய்ந்த ஒன்றிய செயலருக்கும், தகுதி வாய்ந்த மாவட்ட செயலருக்கும் இதே பெண் நிறுவனமும் சபரேசனுடைய தலையீடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஆக இது அரசியலில் இது நல்ல போக்கு கிடையாது திமுக செய்கிறது.